தெரிஞ்சுக்கலாம் அந்த சிக்னல் உள்ள போயிட்டு இருக்கு. அப்ப எக்காரத்து கொண்டு நீங்க வந்து இதுல என்ன கொடுத்துடக்கூடாது, ஷார்ட் பண்ணி நீங்களா ஒரு வோல்ட் போட்டு டைட் பண்ணி இங்க கொடுத்துடக்கூடாது, இல்ல மைனஸ் வந்து இங்க கொடுத்துடக்கூடாது. போகாது. எர்த் நீ அப்படி கொடுத்தீங்கன்னா போகாது, அதெல்லாம் ஒண்ணும் போகாது. ஏன்னா எர்த் சிக்னல் மட்டும்தான் இதுல வரும். புரியுதுங்களா? ஆனா ஏன் ட்ரை பண்ண வேண்டாம், அதெல்லாம் ட்ரை பண்ண வேண்டாம். புரியுதா? இப்ப நீங்க என்ன பண்ணக்கூடாது, இப்ப இதுல இருந்து வரக்கூடிய லைனை வந்து எடுத்து நீ அடிச்சு பார்க்க, மெயினை மட்டும் நீங்க அடிச்சு பார்க்க கூடாது. ஆனா அதே இதையும் எடுத்து நீங்க அடிச்சு பாத்திரக்கூடாது, அது வேண்டாம். அந்த விஷப்பரிச்சு எல்லாம் வேண்டாம். ஓகேயா? ஏன்னா அது மாதிரி பண்ணீங்கன்னா ஈஸி வழியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. புரியுதுங்களா? இப்ப ஒரு வண்டி ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா பேட்டரி மெயினா பார்க்கணும், பேட்டரியோட இருக்கக்கூடிய ஆம்பியரை பார்க்கணும். பேட்டரியில ஆம்பியர் கரெக்டா இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு 2 பல்பு, ஹெட்லைட் பல்பு, 2 ஃபியூஸ் போன பல்புல எந்த பல்பு எந்த பக்கம் எரியுதோ, லோ ஹை எது எரியுதோ அதை எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து 90 வாட்ஸ் எரியுற மாதிரி அந்த பல்பை ஒரு வயரோட, இந்த மாதிரி பல்போட வயரோட செட் பண்ணி அந்த பேட்டரியோட இப்படி வச்சீங்க அப்படின்னா கண்டினியூவா அந்த பல்பு பிரைட்டா இருந்துச்சுன்னா பேட்டரி நல்லா இருக்கிறது. 90 வாட்ஸ் பல்பு ஒரு பேட்டரி எரிய வைக்குதுன்னா அந்த ஈசிஎம்க்கு அந்த பவர் போகும். அதே அப்படியே எரிஞ்சுக்கிட்டே வந்து அப்படியே உட்காருது அப்படின்னா அது பேட்டரி அவுட் அப்படின்னு. ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து அப்படியே சூப்பரா ஸ்ட்ராங்கா இருக்கும், அப்படி உள்ள ஊத்துனோம்னா ரொம்ப நிக்கணும். அந்த மாதிரி இருக்கிற பேட்டரி தான் நம்மளுக்கு வேணும் ஈசியூ பொறுத்தவரை. அப்ப அது போயிடுச்சு அப்படின்னா அது ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். நீங்க பேட்டரி வந்து மாத்திடும். அதே மாதிரி பவர் காயிலுக்கு மெயின் சரியா வரலைனாலும் கரண்ட் வராது. இந்த மெயின் வந்து நீங்க செக் பண்ணணும். இப்ப நீங்க எப்படி செக் பண்ணலாம், இத வந்து இப்படி காட்டுங்க. கட்டிங்ல இருக்காமா பட்டுருச்சு பாத்தீங்களா? ஈஸி போயிருச்சுல. சரி, ஓகே. இப்ப என்ன பண்ணலாம்னா இப்ப அந்த பல்புக்கு வந்து எடுத்து கொடுத்துருங்க. எடுத்து இதுக்கு வந்து மெயினை கொடுங்க. இங்க மெயின் கொடுங்க. அப்ப இதுல வந்து என்ன அர்த்தம், எடுக்கிறேன் சார், ஏன்னா வந்து ஓவரா லைட் எரிஞ்சுன்னா பேட்டரி போயிடும். ஓகேயா? இப்ப நம்மளுக்கு வந்து லைட் எரிஞ்சிச்சு அப்படின்னா வேணா வச்சு பாத்துக்கோ. எரிஞ்சுன்னா இப்ப இந்த டிசியோட வோல்ட் கரெக்டா வருதுன்னு அர்த்தம், பேட்டரியோட வோல்ட் வந்து வருது அப்படின்னு அர்த்தம். அப்ப இது வந்து என்னன்னா ஈசியில இருந்து வராது. இந்த வோல்ட் ஆரஞ்சுல இருந்து சாவியில இருந்து அதாவது பேட்டரியில இருந்து ஃபியூஸ்ல இருந்து சாவிக்கு போய் சாவியில இருந்து வரும். இதே இது கில் சுவிட்ச் இருக்கிற வண்டியில வந்து பாத்தீங்கன்னா கில் சுவிட்ச் அப்படின்னு ஒண்ணு வரும். அது வந்து ஃபியூஸ்ல இருந்து பேட்டரியில இருந்து ஃபியூஸ்க்கு போய், ஃபியூஸ்ல இருந்து பேட்டரியில இருந்து ஃபியூஸ்க்கு போய், ஃபியூஸ்ல இருந்து உங்களுக்கு கில் சுவிட்சுக்கு போய், கில் சுவிட்ச்ல இருந்து அதுக்கப்புறம் வரும். இதே இது புல்லட்டா இருந்துச்சு அப்படின்னா சாவியில இருந்து ஃபியூஸ்க்கு போய் ரிலேக்கு போகும், ஃபியூஸ்ல இருந்து ரிலேக்கு போய், ரிலேல இருந்து ஸ்கூட்டரா இருந்தாலும் சரி, நானே சார் ரிலேல இருந்து மெயின் ரிலேன்னு ஒண்ணு இருக்கும், அதான் இசிஎம் ரிலே. இந்த இசிஎம் ரிலேல இருந்து அதுக்கப்புறமா கில் சுவிட்சுக்கு போய், கில் சுவிட்ச்ல இருந்து இங்க வரும். இல்லைன்னா இக்னிஷன் சுவிட்ச்ல இருந்து ஃபியூஸுக்கு போய், அதாவது பேட்டரியில இருந்து ஃபியூஸுக்கு போய், ஃபியூஸ்ல இருந்து கில் சுவிட்சுக்கு போய், கில் சுவிட்ச்ல இருந்து ரிலேக்கு போகும். அது மாதிரி ஒரு வண்டி இருக்கு. அந்த மாதிரி நீங்க ஒரு ஃப்ளோ வந்து செக் பண்ணிட்டீங்கன்னா போதும். இப்ப உங்களுக்கு சார் எனக்கு வந்து ஸ்டார்டிங் சர்க்கியூட் மட்டும் வேலை செய்யல இந்த எக்ஸல் ஹண்ட்ரட்ல அப்படின்னா அதை மட்டும் உங்களுக்கு நான் தெளிவா சொல்லி கொடுத்துருவேன் உங்க குரூப்ல. ஸ்பிளண்டர்ல வந்து ஸ்டார்டிங் சர்க்கியூட் மட்டும் எனக்கு வேலை செய்யல அப்படின்னா எப்பயுமே இந்த வயரிங்க வந்து இப்ப நான் உங்களுக்கு இந்த வண்டியோட வயரிங் மொத்தமா நான் அனுப்பிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, அது இடியா போகும் நூடுல்ஸ் மாதிரி இருக்கு பாக்க, அது உங்களால கண்டுபிடிக்க முடியாது. இதே இது இந்த வண்டியில ஸ்டார்டிங் சர்க்கியூட்டை மட்டும் நீங்க பிரிக்கணும். இந்த வண்டியில ஸ்டார்டிங் சர்க்கியூட், லைட்டிங் சர்க்கியூட், இண்டிகேட்டர் அண்ட் ஹாரன் சர்க்கியூட், பிரேக் லைட் சர்க்கியூட், தனித்தனி சர்க்கியூட்டை பிரிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிரிச்சுட்டா என்ன நீங்க தனியா ஒரு சர்க்கியூட் போட்டு வரைஞ்சிட்டீங்கன்னா இது வேலை முடிஞ்சு. இப்ப இதுல ஸ்டார்டிங் சர்க்கியூட் எதுன்னு பாக்கலாமா? இதை வச்சே நீங்க வண்டி ஸ்டார்ட் ஆகலன்னா எதுன்றத பாத்துக்கலாம். இப்ப இந்த வண்டிக்கு ஒரு ஸ்டார்டிங் சர்க்கியூட் என்னென்ன தேவை, கரண்ட் மட்டும் நான் சொல்றேன். கரண்ட்டுக்கு மட்டும் பேட்டரியில இருந்து ஒரு சில ஸ்கூட்டர்ல ரிலே போகும், மெயின் ரிலேக்கு போகும், ஃபியூஸ்ல இருந்து மெயின் ரிலேக்கு போகும், மெயின் ரிலேல இருந்து அதுக்கப்புறம் ஈசிக்கு போகும். ஈசியில இருந்து ஒரு சில வண்டிகளுக்கு பேட்டரி அந்த பவர் காயில் மெயின் வரும். இந்த வண்டிகளுக்கு ஃபியூஸ்ல இருந்து சாவியில இருந்து உங்களுக்கு வந்து மெயின் வந்து வந்துருது. இப்ப இந்த மெயின் வந்துருச்சா இல்லையான்றத பார்க்கணும். அதே மாதிரி கிளிக் பண்ணா எர்த் வருதான்றதையும் பார்க்கணும். ஓகேங்களா? அப்ப ஒரு இக்னிஷன் சர்க்கியூட்டுக்கு ஒரு பேங்க் ஆங்கிள் சென்சார் முக்கியம், ரோல் ஓவர் சென்சார், டிப் ஓவர் சென்சார் சொல்லப்படுகிற, சைட் ஸ்டாண்ட் சென்சார் சொல்லப்படுகிற இவ்வளவு விஷயங்கள் எல்லாம் சேர்த்து ஒரே விஷயம் தான்.
சைடு ஸ்டாண்ட் சென்சார், ரோல் ஓவர் சென்சார், இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ரோல் ஓவர் சென்சாருக்கு பேக் ஆங்கிள் சென்சார், லீன் ஆங்கிள் சென்சார், டிப் ஓவர் சென்சார், ரோல் ஓவர் சென்சார், இந்த மாதிரி எல்லா பேரும் சேர்ந்து ஒரே பேர் தான், ஒரே வேலை தான் பாக்குறாரு. என்னன்னா வண்டி சாஞ்சிருச்சு அப்படின்னா கரண்ட் வந்து ECU-க்கும் போகாது, பம்புக்கும் போகாது, பவர் காயிலுக்கும் போகாது. புரியுதுங்களா? ஆனா இந்த வண்டியில பாத்தீங்க அப்படின்னா இது சாஞ்சிருச்சு அப்படின்னா இதுக்கு கரண்ட் வரும், ஆனா இதுக்கு சப்ளை வராது. புரியுதுங்களா? ஸ்ப்ளெண்டர் பிளஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அது வண்டி அந்த மாதிரி வண்டியில கீழே விழுந்துருச்சு அப்படின்னா மீனவே கொடுக்காது. புரியுதுங்களா? அப்ப இப்ப பஜாஜ் போன்ற வாகனங்கள்ல வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா டெர்மினேஷன் யூனிட் அண்ட் டிரான்சில் யூனிட் சொல்லி 2 யூனிட். இது யாருக்கா தெரியுமா? ஒரு தொழில் மீண்டும் வெளியே போயிருக்கேன். ஏன்னா அந்த டிரான்சில் யூனிட் வந்து ஃபியூல் பம்ப பாதுகாக்குது. டெர்மினேஷன் யூனிட் டோட்டல் ECU, டோட்டல் எல்லா யூனிட்டையும் சேர்த்து பாதுகாக்குது. அது ஒரு சிஸ்டம் அதுல வச்சிருக்காங்க. இந்த வண்டிகள்ல வந்து எர்த்துக்கு தனியா வந்து ஒரு ஃபீஸ் இருக்கும். இந்த வண்டிக்கு எர்த்துக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா தனியா ஒரு ஃபீஸ் கொடுத்துருப்பாங்க.